இந்த வீடியோல MongoDB காம்பஸ் அண்ட் ஷெல் இது ரெண்டுமே யூஸ் பண்ணி எப்படி அப்டேட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டெலிட் ஆப்ரேஷன்ஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருந்த டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணலாம், எப்படி டெலீட் பண்ணலாம், என்னென்ன டைப்ல அப்டேட் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்டட் டு லோக்கல் ஹோஸ்ட் எங்களோட டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்லே பார்த்துருந்தோம். அதில் பிடிஎன் டேட்டா பேஸ்ல எம்ப்ளாயின்ற கலெக்ஷன்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. என்கிட்ட த்ரீ டாக்குமெண்ட்ஸ் இங்கே இருக்கு கலெக்ஷன்ஸ்குள்ள. ஓகே, இப்போ பவர் ஷெல் மூலியமா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்த்துடலாமா. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி நம்ம மாங்கோ ஷெல் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். மாங்கோ SH என்ன பண்ணோம்னா நமக்கு மாங்கோ ஷெல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். டிபி கூட கனெக்ட் ஆகிடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஆல்ரெடி இப்போ டெஸ்ட் டிபியில் இருக்கு. அதை நான் என்ன பண்றேன், யூஸ் B-tree சொல்லிட்டு மாத்திக்கிறேன், ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். B-tree ஸ்விட்ச் பண்ணிட்டேன்னா ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், டிபி டாட் என்னோட இந்த டிபியில எனக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கிறேன். ஓகே, கலெக்ஷன்ஸ் எம்ப்ளாயி மை கலெக்ஷன் 2 கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், டிபி டாட் என்னோட எம்ப்ளாயி டாட் ஃபைன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நான் வெரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். ஸோ கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, என்கிட்ட 3 டாக்குமெண்ட் இங்க இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எப்படிலாம் அப்டேட் பண்ணலாம், என்னெல்லாம் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாக்குமெண்ட் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தா அப்டேட் 1 சொல்லிட்டு நம்ம கிட்ட ஓகே அப்டேட் 1 நம்ம யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. டிபி டாட் கலெக்ஷனோட நேம் டாட் அப்டேட் 1. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அப்டேட் பண்ண போறேன். ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் அப்டேட் பண்ண விரும்புறேன். எந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணலாம், பரந்தசிஸ்குள்ளார ஓகே ராம் நேம் வந்து யாருக்கு ராம்னு இருக்கோ அது நம்ம எப்படி அப்டேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாலர் சிம்பல் இருக்குலாம் டாலர் யூஸ் பண்ணிட்டு செட் அப்படின்னு சொல்லிட்டு கோலன் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அகைன் பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்ன சேஞ்சஸ் யாருக்கு செட் ஆகணுமோ அந்த சேஞ்சஸ் நீங்க பண்ணலாம் சரிங்களா. நான் அவங்களோட ஏஜ் சேஞ்ச் பண்ண போறேன். ஏஜ் வந்து நான் என்ன பண்றேன், 38 சேஞ்ச் பண்றேன். ஓகே, பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணலாம். என்னமோ எரர் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, எரர் வந்து எங்க இருக்குமோ நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுவாங்க. இங்க காட்டியிருக்காங்க பாருங்க அப்பேரோ. இங்க நான் கமா கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ எனக்கு எக்ஸ்பெக்டட் கமான்னு சொல்லிட்டு அவங்களுமே அழகா இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ நான் என்ன பண்றேன், கமா இப்போ என்டர் பண்ணலாம். பாருங்க, மேட்ச் கவுண்ட் 1 மாடிஃபைட் கவுண்ட் 1. ஸோ மேட்ச் ஆயிருக்கு, ஒரு கவுண்ட் வந்து மேட்ச் ஆயிருக்கு, அவங்கள நான் மாடிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாமா, ஏஜ் வந்து 38 சேஞ்ச் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. ஃபைன், அப்பேரோ யூஸ் பண்ணா நம்ம மேல யூஸ் பண்ணிருக்க கமாண்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்ப பாருங்க, ராம் தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம் 38, அவங்களோட ஏஜ் வந்து 38 சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஓகே, இப்போ ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், செட்டுன்றதை வச்சு நம்ம அப்டேட் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்டேட் பண்ணலாம் லைக் தட். இப்போ நான் மோர் தென் 1 மெம்பர்ஸ்க்கு நான் பண்ணணும்னு விரும்புறேன். எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், யாரோட டீடைல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து சென்னையில இருந்து வராங்களோ அவங்களாம் நான் வந்து என்ன பண்ண போறேன், காஞ்சிபுரம்னு சேஞ்ச் பண்றேன் சிட்டியை. ஓகேங்களா, செக் பண்ணி பார்க்கலாமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. டிபி சொல்லிட்டு நம்மளுடைய கலெக்ஷனோட நேம் சொல்லிக்கிறோம். எம்ப்ளாய் டாட் அப்டேட் மெனின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா, அப்டேட் மெனி அப்டேட் பண்ணலாமா. சிட்டி சென்னை கமா ஓபன் பிரேஸ்ல செட் சிட்டி வந்து அவங்களுக்கு நான் என்னன்னு செட் பண்ணிக்கிறேன், காஞ்சிபுரம்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நம்ம இங்க ஒரு பிரேஸ் என்னடா ஏதோ குறையுதுன்னு பார்த்தேன், இங்க ஒரு பிரேஸ். ஸோ ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொடுங்க. ஓகே, என்டர். இப்போ பாருங்க, மேட்ச் கவுண்ட் 2 கவுண்ட் மேட்ச் ஆயிருக்கு. அவங்க 2 பேருமே நான் மாடிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. செக் அவுட் பண்ணி பார்த்துடலாமா. பாருங்க, சென்னையில இருந்தவங்க 2 பேரும் காஞ்சிபுரம்னு மாறிட்டாங்களா. யா, இப்போ இதுல கண்டிஷன் அப்ளை பண்ணியுமே அவங்களும் ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். எப்படி சொல்ல, அப்டேட் பண்ணலாம், ரிட்ரீவ் பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியும். ஸோ கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம பண்ணி பார்க்கலாமா. என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணலாம், ஓகே ஏஜ் வந்து 36 above யார் இருக்காங்களோ அவங்களோட சிட்டி நான் சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி பண்றேன்னு பாத்திரலாமா. டிபி டாட் எம்ப்ளாயி டாட் அப்டேட்
மெனின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் மெனி தான் அப்டேட் பண்ண போறேன் இல்லைங்களா. பராந்தசிஸ்குள்ள நான் என்ன பண்றேன், ஏஜ். இப்போ நான் அப்படியே வேல்யூ கொடுப்பேன் இல்லையா. பட் இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலர் யூஸ் பண்ணி கிரேட்டர் தெனுக்கு சிம்பிள் என்ன, GT. ஓகேங்களா. கிரேட்டர் தென் 36 டாலர் GT என்ன சொல்றேன், 36 சொல்லிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் கமா. இப்போ என்ன பண்றேன், செட் பண்ண போறேன். செட் அகைன் பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு அவங்களோட சிட்டியை நான் என்னவா சேஞ்ச் பண்றேன்னா திருவண்ணாமலை, டிவி மலை. ஓகே. இதுக்கு இது ஓபன் ஆகுது, இந்த பேஸ்க்கு இந்த பேஸ் ஓபன் ஆகுது. அண்ட் தென் parenthesis. இங்க பாருங்க பேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணல இல்லையா, இந்த பேஸையும் க்ளோஸ் பண்ணிடலாமா. இப்போ நான் என்டர் பண்றேன். அதாவது கிரேட்டர் தென் 36 யார் இருக்கோ அவங்களோட சிட்டி வந்து திருவண்ணாமலையா சேஞ்ச் ஆக போகுது இல்லைங்களா. மேட்ச்ட் கவுண்ட் 1, மாடிஃபைட் கவுண்ட் 1. ஏன் 1 36 இங்க இருக்கு அண்ட் 38 இங்க இருக்கு, 2 பேர் இருக்காங்க, அப்பயே 1 மேட்ச் ஆச்சு. ஏன்னா நான் GT சொல்லியிருக்கேன். GTனா கிரேட்டர் தென், ஈக்குவல் சொல்லல, கிரேட்டர் தென் சொல்லியிருக்கேன். அப்ப 36க்கு கிரேட்டரா யார் இருக்காங்களோ அவங்களோட டேட்டா. அப்ப 38 இங்க ராமோட டேட்டா ஏஜ் மட்டும்தான் 38 இருக்கு, கிரேட்டரா இருக்கு. அப்போ அவங்களோட விழுப்புரம் வந்து இப்ப என்னவா மாறி இருக்க போகுது, திருவண்ணாமலையா மாறி இருக்க போகுது. செக் பண்ணி பாத்துடலாமா. ஃபைன். இங்க பாருங்க மாறிடுச்சா. யா லைக் தஸ். இதே போல காம்பஸ்ல எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா. ஒன் மோர் திங் நான் இங்க சொல்ல மறந்துட்டேன். இப்போ இங்க எல்லாமே நான் ஃபீல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இதுல என்னால ஃபீல்ட கூட ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பாத்துடலாமா. கீஸ் அண்ட் வேல்யூஸ் தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். கீக்கான வேல்யூ அப்டேட் பண்றது எப்படி அப்படின்றத உங்களுக்கு சொன்னேன். லைக் தட் என்னால என்ன பண்ண முடியும், ஒரு ஃபீல்டையே இங்க ஆட் பண்ண முடியும். நேம், ஏஜ், சிட்டி, அதுக்கான வேல்யூ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றோம், ஃபீல்டுன்னு சொல்றோம். ஓகேங்களா. இப்போ 3 ஃபீல்டு தானே இருக்கு இங்க வித் ஐடியோட 4 ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ என்னால இது கூட என்ன பண்ண முடியும், ஒரு ஃபீல்டு ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்றதுன்னு பாத்துடலாமா. யா டிபி 2 விதமா நம்ம ஆட் பண்ண முடியும். அட் அ டைம்ல எனக்கு எல்லாருக்குமே ஆட் ஆகணும் அப்படின்னா ஆட் பண்ண முடியும், இல்ல ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஆட் ஆகணும் அப்படின்னாலும் ஆட் பண்ண முடியும். எப்படின்னு பாத்துடலாமா. டிபி டாட் எம்ப்ளாயி டாட் அப்டேட் மெயின். ஃபர்ஸ்ட் நான் 1 அப்டேட் 1 கொடுக்குறேன். எப்படி அப்டேட் பண்றோம்னு பாத்துடலாமா. ஜெனா நேம் ஜெனா அப்படின்றவங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. கமா நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு எப்படி நான் அப்டேட் பண்றேன்னா செட். அவங்களுக்கு நான் என்ன செட் பண்ண விரும்புறேன், கான்டாக்ட் நம்பர். அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் அப்டேட் பண்ண போறேன். 9876598765. ஓகே. இப்போ கான்டாக்ட் நம்பர்ன்ற ஃபீல்டு இங்க இல்லவே இல்லை இல்லைங்களா ஜனால. பட் இப்போ நம்ம ஆட் பண்ண முடியும். செக் பண்ணி பாத்துடலாமா. பாருங்க மேட்ச்ட் 1 கவுண்ட், மாடிஃபைட் 1 கவுண்ட். இப்போ நம்ம செக் பண்ணலாம். எனக்கு ஜெனாக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் ஆட் ஆகி இருக்கு. ஸ்பெசிபிக்கா நான் யாருக்குன்னா ஃபீல்ட ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ண முடியும் அது சரிங்களா. இப்போ எல்லாருக்குமே நான் ஃபீல்ட அப்டேட் பண்ண விரும்புறேன். எப்படி பண்ணலாம் பாத்துடலாமா. டிபி டாட் என்னோட கலெக்ஷனோட நேம், எம்ப்ளாயி டாட் கலெக்ஷன் அப்டேட் இல்லைங்களா. கலெக்ஷன்ல அப்டேட் பண்ண போறோம். அப்டேட் மெனி. ஸோ மெனில நான் என்ன பண்ண விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நான் எல்லாருக்குமே பண்ண விரும்புறேன். ஸோ பிரேஸ் ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் போட்டுட்டு கமா சொல்லிட்டு அப்படியே அகைன் ஓப்பன் சொல்லிட்டு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி செட்னு சொல்லிடுங்க. செட் கோலன். இப்போ நான் இமெயில் ஆட் பண்ண விரும்புறேன். ஓகே. இமெயில் காமனா ஒரு இமெயில் எல்லாருக்குமே போட்டு விட்டுறேன். b3@gmail.com. ஓகே. இப்போ இந்த இமெயில் என்ன ஆக போகுதுன்னா எனக்கு என்னோட கலெக்ஷன்ஸ்ல எத்தனை டாக்குமெண்ட் இருந்தாலும் எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்டேட் ஆக போகுது. செக் பண்ணி பாத்துடலாமா. மேட்ச் கவுண்ட் 3, மாடிஃபைட் கவுண்ட் 3. பாருங்க எல்லாருக்குமே இமெயில் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களால ஃபீல்டுமே புதுசா ஆட் ஆன் பண்ணிக்க முடியும். ஸ்பெசிபிக்கா யாருக்குன்னா ஆட் ஆன் பண்ணாலும் பண்ணலாம், இல்ல கலெக்ஷன்ஸ்ல இருக்க எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே ஆட் ஆன் பண்ணனாலும் உங்களால ஃபீல்ட்ஸை ஆட் ஆன் பண்ண முடியும். ஓகேவா. எஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஷெல்லுல எப்படி நம்ம பண்றதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. லைக் தட் காம்பஸ்ல எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா போயிட்டு. ஃபைன்.
இப்போ என்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் என்னோட டேட்டா பேஸ்ல. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் ஆச்சா? ரெஃப்ரெஷ் டேட்டாபேஸ். ஓகே, எம்ப்ளாயிஸ்ல கலெக்ஷன்ஸ் நான் செக் பண்ண போறேன். கலெக்ஷன்ல பார்க்கலாமா? ஓகே, எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ இங்க நம்ம காம்பஸ்ல எப்படி அப்டேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த பேஜ் இருக்கு இல்லையா. இப்போ நான் எம்ப்ளாயை கிளிக் பண்ணியிருக்கேன். B3ல எம்ப்ளாயிஸ்ல இருக்கேன். மை கலெக்ஷன்ஸ் வேணும் விக்கெட் ஆகி போய்க்கலாம். நமக்கு என்ன கலெக்ஷன் வேணுமோ அந்த கலெக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம காட்டுது பாருங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு நேராக போயிட்டு இங்க இருக்கு பாருங்க, எடிட் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால ஸ்ட்ரெயிட்டா இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நேம், இந்த நேம் நான் எதனா சேஞ்ச் பண்ண விரும்புறேன் அப்படின்னா இங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் சிட்டி நான் அகைன் நான் இங்க என்ன பண்ண விரும்புறேன், சென்னைன்னு மாத்திக்கிறேன். சரிங்களா, காஞ்சிபுரம் இருக்கிறது நான் என்ன பண்றேன், சென்னை. ஓகே, சென்னை. அண்ட் தென் இவங்களோட இமெயில் நான் என்ன சேஞ்ச் பண்ணிடுறேன், jena@gmail.com சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அப்டேட் கொடுத்தா எனக்கு ஈஸியா அப்டேட் ஆயிடும். ஈஸியா இருக்கு இல்லைங்களா. இதுல நான் எதனா ஆட் பண்ணணும், ஃபீல்டு அப்டேட். ஓகே, நீங்க இங்க கிளிக் பண்றீங்க, அப்டேட் பண்றீங்க, பண்ணிட்டீங்க. இப்போ நான் எதனா ஃபீல்டு ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஐக்கான் காட்டுது இல்லைங்களா. அந்த பிளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஃபீல்டுன்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஆட் ஃபீல்ட் ஆஃப்டர் இமெயில், இதுக்கப்புறம் நீங்க ஃபீல்டு ஆட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இங்க நம்ம கொடுத்துக்கலாம் அட்ரஸ் நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் இந்த பக்கம் வேல்யூ, அதுக்கான வேல்யூஸ் நான் என்ன பண்றேன், நம்பர் 5 சென்னைன்னு இப்போதைக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்டேட். இப்படி நம்ம இங்க வந்து காம்பஸ்ல இந்த மாதிரி எடிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம். எப்படி டெலீட் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாமா. எப்படி ஸ்பெசிஃபிக்காக டெலீட் பண்ணலாம், எப்படி ஆல் ரெக்கார்ட்ஸ் டெலீட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துடலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ இதில் நான் ராம்ன்றவங்களோட டேட்டாவை டெலீட் பண்ண போகிறேன். சரிங்களா, டெலீட் ஆப்ஷன். டெலீட் பண்ணலாமா, கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. காம்பஸில் பாருங்கள், டெலீட். எனக்கு அந்த ரெக்கார்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஈஸியாக இருக்குது இல்லைங்களா டெலீட் பண்ணுறது. இப்போ இதில் காம்பஸில் இப்படி ஒன் கிளிக்கில் என்னால் டெலீட் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த டாக்குமெண்ட் வேணுன்றதை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதே நான் கலெக்ஷன்ஸ் வேணும்னா இங்கே போய் டேட்டா பேஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே டெலீட் பண்ணிக்க முடியும். லைக் தட். ஷெல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஆல்ரெடி நிறையா இருக்குது. ஸோ நம்ம கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஃபைன் பண்ணிக்கலாம். db.employee db.employee கலெக்ஷன் நேம் find என்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. ஓகே, இப்போ பாருங்க என்கிட்ட 2 டாக்குமெண்ட் தான் இருக்கு. ஒரு டாக்குமெண்ட் நம்ம டெலீட் பண்ணோம் இல்லைங்களா காம்பஸ்ல. ஸோ அந்த டாக்குமெண்ட் நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ 2 டாக்குமெண்ட் தான் என்கிட்ட இருக்கு. ஃபைன். இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் மோர் தென் 1 டாக்குமெண்ட் எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, நேம் பிரியா, ஏஜ் 26, city Chennai. Okay, and then one more name Abhi, age 25, city சென்னைனே கொடுத்துட்றேன் இவங்களுக்கும். ஓகே, ஓகே. அக்னாலஜ் ட்ரூ. 2 ரோஸ் வந்து எனக்கு 2 டாக்குமெண்ட் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ஆப்ஜெக்ட் ஹெட்டிங் கிரியேட் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்த்துடலாமா. ஓகே, இப்போ என்கிட்ட 4 டாக்குமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து 3 ஃபீல்ட்ஸ் தான் நான் இன்சர்ட் பண்ணியிருந்தேன். பட் இங்கே வந்து 5 ஃபீல்ட்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் 4 இருக்கா வித் ஐடி 5 இருக்குது. இங்கே பாருங்க 2, 4, 6
2 4 6 ஃபீல்ட்ஸ் இருக்குது. வித் ஐடியோட 7 ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தரும் ஒரு மாதிரி ஸ்கீமாஸில் இருக்காங்க. சரிங்களா? இப்படி தான் நான் டிஃபைன் பண்ணியிருப்பேன் அப்படிலாம் கிடையாது. நமக்கு எப்படி வேணாலும் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதை நான் டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்? ஜஸ்ட் delete 1 delete many, அவ்வளோதான். db டாட் எம்ப்ளாயி டாட் delete 1. ஃபர்ஸ்ட் நான் சிங்கிள் delete பண்ணி காட்டுறேன். இதில் எப்படி delete பண்ணலாம்? இங்கே நான் அபின்றவங்களோட ரெக்கார்டை delete பண்ண போகிறேன். ஓகேங்களா? நேம் அபி, deleted count 1. அப்போது நமக்கு ஒரு ரெக்கார்ட் வந்து அங்கே delete ஆகியிருக்கு. பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் 1 2 3 இங்கே 3 டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்தது இல்லைங்களா? இப்போ ஸ்பெசிஃபிக்காக எப்படி delete பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ மோர் தென் 1 எப்படி delete பண்ணலாம் பார்த்துடலாமா? இங்கே நான் என்ன பண்ணுறேன், delete 1க்கு பதிலாக delete manyன்னு சொல்கிறேன். அண்ட் தென் நான் சென்னைன்னு யார் சிட்டிஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே delete பண்ண விரும்புகிறேன். ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துடலாமா கரெக்டாக delete ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், சிட்டி சென்னைன்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க டேட்டாஸ் எல்லாமே delete ஆகிடும். அப்படி தானே? செக் பண்ணலாம். delete count 0. அப்போ எதுவுமே நமக்கு delete ஆகலை. என்ன பண்ணுவோம், நம்ம டேட்டாஸ் என்ன ஆச்சுன்னு தெரியலைங்களே. பாருங்க, சிட்டி வந்து நான் கேப்சலில் கொடுத்துருக்கேன், அதனால நமக்கு ஒர்க் ஆகலை. சிட்டி ஸ்மாலாக இருக்கணும் இல்லைங்களா? இப்போ என்டர் பண்ணலாம். deleted count 2. ஓகே, நமக்கு இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்த்துடலாமா கரெக்டாக இருக்கான்ட்டு. பாருங்க, காஞ்சிபுரம் சிட்டி மட்டும்தான் இருக்குது. அப்போ சென்னையில் ஆல்ரெடி இருந்த பிரியான்றவங்க ரெக்கார்ட் அண்ட் ஜனான்ற ரெக்கார்ட் ரெண்டுமே delete ஆகிடுச்சு. கலா ரெக்கார்ட் மட்டும் தான் இப்போ ரெமினிங் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, எப்படி delete பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக இதிலே வந்து நம்ம எப்படி கண்டிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி delete பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், அண்ட் தென் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே பிடி சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.